வணக்கம் நண்பா. டபிள்யூடபிள்யூவோட கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நடக்க போகுது. அதாவது இன்னைக்கு தானே சண்டே. ஆமாம், இன்னைக்கு தான் சண்டே. அதாவது சண்டே ஆகஸ்ட் 31 வந்து நைட்டு 11:30 மணிக்கு வந்து டபிள்யூடபிள்யூவோட கிளாஸ் இன் பாரிஸ் வந்து நடக்க போகுது. அதாவது இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இது மாதிரி தான் வந்து நம்மளுடைய ரெஸ்லர்ஸோட அதாவது என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இது வந்து ஐஃபீல் டவரு, இது வழியாக தான் நம்மளுடைய ரெஸ்லர்ஸ்லாம் வரப்போகிறாங்க. ஆனாலும் இது வந்து பரவாயில்ல. ஆனாலும் மற்ற இதை ஒப்பிடையில இது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதாவது இதுதான் வந்து நம்முடைய ரெஸ்லர்ஸ் வந்து என்டர் ஆகுறாங்கல்ல, அப்போ வந்து இதுக்குள்ளே அதாவது அந்த ஈஃபில் டவரோட அந்த இது உள்ளுக்குள்ளே இருந்தால் வர மாதிரி தான் டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனாலும் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனாலும் இருக்குது. அதாவது மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து வின்னர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இதில் வந்து நம்முடைய பிராக்கோட ரிட்டனாக இருக்கட்டும், நம்முடைய ராக்கோட ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி பல ரிட்டன் வந்து இந்த கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ மொத்தம் 6 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மொத்தம் இந்த 6 பேப்பர் 6 மேட்ச் மட்டுமே தான். இந்த 6 மேட்ச்சில் வந்து நம்முடைய ரோமன் நம்முடைய பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு மேட்ச் இருக்குன்னா, இதில் வந்து நம்முடைய ரோமன் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே இல்லாமல் நம்முடைய ஜான்சனாக்கும் லோகன் பாலுக்கான மேட்ச் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நம்முடைய ஜான்சனை தான் வின் பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்முடைய உமன்ஸுக்கான ஐசி டைட்டில் மேட்ச், அதாவது நம்முடைய பேலி, அதாவது நம்முடைய பெக்கி லெஞ்சுக்கும் நம்மளுடைய நிக்கி பெலாவுக்கான மேட்ச் நடக்குது அப்படின்னா, இதில் வந்து 100% வந்து நம்ம பெக்கி லெஞ்சு தான் அவங்களோட டீட்டெயில் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஜே உசோ, சிஎம் பங்க் விசஸ் செத் ரோலின்ஸ் LA நைட்டுக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குன்னா, இதில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் தான் அவரோட வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியனை அவரே ரிட்டர்ன் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஸ்மாக் டவுனில் டாக் டீம் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குதுன்னா, இதில் வந்து நம்மளுடைய ஒயிட் சிக்ஸ் தான் அவங்களோட டாக் டீம் சாம்பியனை வந்து அவங்களே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நம்மளுடைய செய்மஸுக்கும் நம்முடைய ஒரு ரூசோவுக்கான மேட்ச் நடக்குதுன்னா, இதில் வந்து நம்முடைய ரூசோ தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படும். அதாவது இந்த 6 மேட்ச்சில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை வைக்கணும் அப்படின்னா, பட் இந்த ஒரு விஷயத்தை நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து கையாளுவாங்க. அதாவது நம்முடைய ஷெய்மஸுக்கும் நம்முடைய ரூசோவுக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்முடைய ஷெய்மஸை வந்து வின் பண்ண வைக்காமல் நம்ம ரூசோவை வின் பண்ண வைக்கலாம், இல்லை ரூசோவை வின் பண்ண வைக்காமல் நம்ம ஷெய்மஸை வின் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனோட அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டன், அவ்வளோதான். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டன் மட்டுமே தான் இருக்கும், இந்த ஒரு ட்விஸ்ட்டு அவ்வளோதான் இருக்கும். அப்படிங்க உங்களோட பீஸ்ட் அண்ட் கனர் பிராக் லெஸ்னர் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸுக்கு வந்து, அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது அங்கே இருக்க ஃபேன்ஸு கூட வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை வந்து அவரோட சோஷியல் மீடியாவிலும் அப்லோட் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காது. இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர். அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் மேலே அந்த ஒரு மேட்ச்சில் வந்து என்டர்ஃபை ஆவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கனால, இப்போ வந்து அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து பாரிஸ்க்கு போயிட்டாரு. ஆனாலும் அங்கே ஒரு ஃபேன், அதாவது ஊனமுற்றோர்னு நினைக்கிறேன், அவர் கூட வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்பவும் ஒரு ட்ரெண்டிங்காக வந்து இப்போ வந்து வைரலாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கானாலும், இந்த ஒரு லுக்கில் தான் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சில் வந்து இந்த ஒரு லுக்கில் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாதாலும், இல்லை நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து அவரோட தாடி மீசெல்லாம் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு புதிய ஒரு லுக்கில் வராலோ, இல்லை இப்போ இருக்கிற ஒரு லுக்லேயே வராரா அப்படிங்கிறது பட் தெரியல. ஆனாலும் இந்த ஒரு லுக்கு வந்து இப்போ வந்து ரீசெண்ட்லி ரொம்பவும் ட்ரெண்டிங்காக வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த சங்கம் வந்து இப்போ வந்து கிண்டி விட்டார். அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமன், அதாவது நம்முடைய ராக்கு வந்து நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு, அதாவது கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து நடக்கிற பக்கத்தில் நான் வந்து, அதாவது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து நான் வந்து ஃப்ரான்ஸில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நம்மளுடைய ராக் வந்து கிளப்பி விட்டுட்டாரு. அதனால் இப்போ வந்து ஏகப்பட்ட அப்டேட், ஏகப்பட்ட ரூமர் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது என்னடா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது 2 விஷயத்தை மையமாக கொண்டு நம்முடைய ராக் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து வருவார். அதாவது 2 மேட்ச் கடையில் வந்து நம்முடைய ராக் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னடா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய ஜே உசோ வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக வந்து இப்போ வந்து மோத போகிறாரு. அதாவது கிளாஸ் அண்ட் பாரிஸில் வந்து நம்முடைய ஜே உசோ, நம்முடைய LA நைட்டு, சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ் இவங்க 4 பேர்த்துக்கு வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜே உசோவை வந்து வின் பண்ண வைக்கிற விதமாக நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு என்டர்ஃபை வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட ரூமரை வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்பவும் கிளப்பி விட்டுருக்காங்க. நம்முடைய ஜே உசோ வந்து எதுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ வந்து போயிட்டு
ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்காது. நம்மளுடைய சிஎம் பக்கம் இருக்குன்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எல்என்ஏட் இருக்கான்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்காது. இவங்க 3 பேத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்டோரி வந்து இருக்காதனால இவங்க 3 பேத்துக்குமே வந்து ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா கூட நம்ம WWE வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரில் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து வச்சிருக்கலாம். ஆனாலும் அதை நம்மளுடைய WWE செய்யாமல் இதில் வந்து நம்மளுடைய ஜே உசோ வந்து எதுக்கு வந்து சேர்த்தாங்க, எதுக்கு வந்து ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து போய்கிட்டு இருக்கலாம். அதை வந்து தவிர்க்கிற விதமாக, அதை வந்து உடைக்கிற விதமாக வந்து அதாவது நம்முடைய ஜே உசோ வந்து எதுக்கு சேர்த்தாங்க அப்படின்னா அது வந்து ராக்கோட ரிட்டனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும். அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ராக் வந்து அந்த கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து அதாவது இந்த ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்ச் நடக்கல, இதில் வந்து நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய ராக்கோட உதவினால் நம்மளுடைய அதாவது நம்முடைய செத்ரோனஸை வந்து பீட் பண்ணி நம்மளுடைய ஜே உசோ வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்பவும் ஒரு வைரலாக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய ரோமன்ஸ், அதாவது நம்முடைய ரோமன்ஸுக்கு வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸில் வந்து நம்முடைய ரோமன்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்சன் டீட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரோமன்ஸ் வந்து நம்முடைய பிரான்சன் டீட்டை பீட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய ரோமன்ஸ் இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ராக் வருவார். ராக் வந்து நம்முடைய ரெசல்மனியா 42 இல்லாட்டி ரெசல்மனியா 43க்கான ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணுற விதமாக கூட நம்முடைய ராக் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வருவார். அதாவது நம்முடைய ரோமன்ஸுக்கும் நம்முடைய ராக்குக்குமான அந்த ஒரு ஸ்டோரி, அதாவது ஃப்யூச்சரில் வந்து இவங்களுக்கான ஒரு மேட்ச் நடக்க போதில் அதுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணுற விதமாக கூட நம்முடைய ரோமன்ஸுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுற விதமாக கூட நம்முடைய ராக் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இது ரெண்டுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது, இப்போ வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு நடக்குதுன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு பேப்பர், அதனால் இதை வந்து ஹைப்னஸ் ஏற்றணுமே அப்படிங்கிறதுக்காக கூட நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக் வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட், ஏகப்பட்ட ரூமர் வந்து இன்டர்நெட்டில் அவங்க வந்து அவங்களோட தேவைக்கு வந்து ஏற்ற வந்து கண் காது மூக்கு வச்சு இப்போ வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய ராக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் பட் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவேன், பட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு பேப்பரி அப்படிங்கிறதுனால நம்முடைய ராக்கு வந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து வந்தால் எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து 100% வந்து கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படும். அது இல்லாமல் ஃபேன்ஸை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய WWE வந்து செப்டம்பர் 20 வந்து ரெசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து நடத்துகிறாங்க. அந்த பேப்பரில் வந்து மெயின் ஈவெண்ட்டாகவே வந்து நம்முடைய WWE வந்து பிராக் லெஸ்னர் விசிஸ் ஜான்சனாவுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் நம்மளுடைய WWE வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணுற விதமாக அந்த ஒரு ஸ்டோரியை வந்து ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் கொண்டுட்டு வந்து, அதனால் இப்போ வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் லோகன் பாலுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஆனாலும் இந்த கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரிலே வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் தான் ஒரு மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக விரும்பினாங்க. பட் அது நடக்கல. ஆனாலும் அந்த மேட்ச் வந்து நடக்கணும், அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணணும், அதாவது இந்த ஒரு மேட்ச் வந்து நடந்தாலே நடக்கணும், இதை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதனால் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து கண்டிப்பாக வரப்போகிறாராம், வந்துட்டு. அதாவது கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரான்ஸில் தான் நடக்குது. அதனால் ஃப்ரான்ஸுக்கு வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு தான் இருக்கிறனால நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறாரா, அதாவது கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரில் ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வருவார் அப்படிங்கிற சொல்லப்படாது. நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட ஒரு உதவியினால் நம்முடைய லோகன் பால் வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணலாம். இல்லை நம்முடைய ஜான்சனா வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டன் ஆகி நம்முடைய ஜான்சனாவை அட்டாக் பண்ணலாம். அதனால நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு ஃபியூலை கிரியேட் பண்ணி ரசல் பலுசாவில் வந்து மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. 100% வந்து இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இந்த மேட்ச் இடையில வந்து இல்லை வின் பண்ணதுக்கு ஜான்சனா வந்து வின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வருவார். அது எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட ஒரு பங்கு இருக்கும். இதில் வச்சு தான் நம்முடைய WWE நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனுக்குமான அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் பிராக் லெஸ்னர் வந்து கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பருக்கு வந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து டிசர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது இன்னமும் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அதாவது கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது பட் தெரியாமல் இருக்காங்க. அதாவது
சண்டே ஆகஸ்ட் 31 இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 11:30 மணிக்கு வந்து WWE வந்து கிளாஸ் இன் பாரிஸ் பேப்பரி வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து வழக்கம் போல் எப்போயுமே வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து WWEயோட யூடியூப் பேஜ் இருக்குல்ல, நீங்கள் யூடியூப் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து WWEயோட ஷோஸ் எல்லாமே முடிஞ்சவொன்னே டக்குன்னு வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி நான் வந்து லைவாக தான் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள் இருக்குது. பட் அதை நீங்கள் சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கிளாஸ் இன் பாரிஸ் பேப்பரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் வந்து கிளாஸ் இன் பாரிஸ் பேப்பரி வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்